श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தில் இன்றைக்கி 37வது திருநாமம் பார்க்க போகிறோம். ஸ்வயம்புகு. ஸ்வயம்புகுனா அவர் தான் விரும்பியவாறு அவதரிக்கிறார், தன் இஷ்டாதீனமாக தோன்றுகிறார், கர்ம வினையால் தோன்றுவதில்லைன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஈஸ்வரகன்னு பார்த்தோம். ஏன்னா பகவான் எப்போ அவதாரம் பண்ணாலும் அவருடைய பெருமை குன்றவே குன்றாது, ஐஸ்வர்யம் குறையாது, குணங்கள் எதுவுமே குறையாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அவர் விபவ வாசுதேவனாக பிறக்கும்போது எப்படி இருக்காரோ அதே தான் பரவாசுதேவனுக்கு என்னெல்லாம் தன்மை உண்டோ ஈஸ்வரக, அதே தான் விபவ வாசுதேவனாக பிறந்தாலும் அவதாரம் பண்ணுற காலத்துலேயும் அவர் அப்படியே தான் இருப்பார். அதான் ஈஸ்வரக. ஸ்வயம்புகுன்னா பல அவதாரங்களை பண்ணுறார் இல்லையா? அவர் கர்மாதீனமாக பிறக்கிறார், நம்மளை மாதிரி இல்லை. அவர் தன் இச்சையால் பிறக்கிறார். அதனால தான் அவர் ஸ்வயம்புகு. ஸ்வயமேவ பவத்தின்னு அர்த்தம். அதாவது தானே இஷ்டத்தினால பிறக்கிறார். நம்மளை மாதிரி கர்ம வினையை தொலைக்கிறதுக்காகவே தான், நம்ம கர்மாவை தொலைக்கிறதுக்காக பகவான் தன் கிருப்பையால் பிறக்கிறார். ஸ்வயம் க்ஷேத்திரம்னு சில இதெல்லாம் இருக்குது இல்லையா? திருவரங்கம், திருவேங்கடம், ஸ்ரீமுஷ்ணம், வானமாமலை, பத்ரி, சாலக்கிராமம், திருக்கடம், நைமிசம்லாம் 8 க்ஷேத்திரம் இருக்குது. அதெல்லாம் ஸ்வயம் க்ஷேத்திரம். தானே பகவான் உருவானது. விபவத்தில் தானாகவே தான் பிறக்கிறார் இல்லையா? பகவான் பிறப்பது எதுக்கு? நம்மளுடைய பிறவிங்கிற துன்பத்தை தொலைக்கத்தான். ரெண்டாவது, ஜீவாத்மா பரமாத்மா இருக்குல்ல 2 சரீரத்துக்குள்ளே. அது எப்படின்னா, சிறைச்சாலையில் கைதியும் உள்ளே இருப்பான், ஜெயிலரும் அங்கே வேவு பார்க்குறதுக்காக இருப்பாள் இல்லையா? அவளை கவனிக்கிறதுக்காக. அது மாதிரி ஜீவாத்மா என்னெல்லாம் தப்பு பண்ணுறது, என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு பரமாத்மா உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காராம். நம்ம சரீரங்க தான் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஜீவாத்மா பரமாத்மா 2 இருக்குது. ஸோ ஜீவாத்மா கர்மாவை தொலைக்கிறானா அப்படின்னு பார்க்குறதுக்கு பரமாத்மா உள்ளேயே பார்த்துன்னு இருக்காராம். அதனால தான் அவர் ஸ்வயம்புகு அப்படிங்கிறார். தேவர்கள் என்ன பண்ணுறா? பிரார்த்திப்பா. பூமியில் ரொம்ப படுத்துகிறா அந்த ராட்சசார்கள்லாம் இல்லை அசுரர்கள்லாம் ரொம்ப துன்புறுத்துறான்னா அவள் பிரார்த்திப்பாளாம் அழிக்கிறதுக்காக. அவளோட இச்சைக்காகவும் அவர் பிறக்கிறார். அதான் ஸ்வயம்புகு. சங்கு சக்கரத்தோடு அவதரிக்கிறாரே, அதான் மனுஷ லோகத்தில் அவருக்காக பிறக்கலை, பிரார்த்தனைக்கு இறங்கி அவர் பிறக்கிறார். நம்ம தாய் தந்தையை நம்மளாக தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம கர்ம வினை எப்படியோ அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தாய் வயிற்றுக்குள்ளே பிறக்கிறோம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறார்? தான் தேர்ந்தெடுக்கிறார். தசரத சக்கரவர்த்தியை தேர்ந்தெடுத்தது பகவான். தேவகியை வயிற்றுக்குள்ளே பிறக்கணும்னு நினச்சது பகவான். ஸோ அவர் நினைக்கிறார். பிறப்பில்லாமலே பிறக்கிறேன்னு சொன்னார் போன ஈஸ்வரகளை. அது மாதிரி அவர் எல்லாம் அவரே தேர்ந்தெடுப்பார். யார் தாய் தந்தையாக இருக்கணும், யாரோட இதுக்கு இருக்கணும், எப்படி பிறக்கணும், எல்லாம் தீர்மானம் பண்ணுறது அவர் தான். அதனால் ஸ்வயமாக ரட்சிக்கிறதுக்காகவே பிறக்கிறார். அதான் ஸ்வயம்புகுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். கண்ணன் துவாரகையை ஆண்டுட்டு இருந்தார் இல்லையா? அப்போ ஒரு பிராமணர் வந்தாராம். அவர் நேர கண்ணனோட அரசவைக்கு கண்ணனை என்ன ஆட்சி செய்கிற நீன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாராம். அர்ஜுனனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன இப்படி கத்துற, இந்த ப்ராப்ளம், இந்த பிராமணனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பிராமணர் சொல்கிறாராம், தனக்கு இது வரைக்கும் 5 குழந்தைகள் பிறந்ததான், எல்லாம் பிறந்த உடனே ஆகாயத்தில் மறைஞ்சு போய்டுறதான். அதுக்கு கண்ணன் சொல்கிறாராம், இந்த சம்பவத்துக்கு என் ஆட்சிக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறார். அதுக்கு பிராமணன் சொல்கிறார், ராஜாவோட ஆட்சி ஒழுங்காக இருந்தால் மக்கள் நிச்சயமாக 100 ஆண்டுகள் சௌக்கியமாக வாழ்வா. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிறந்ததும் காணாமல் போக மாட்டா. அப்படி போகிறான்னா மன்னன் ஆட்சியில் ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னாராம். உடனே அர்ஜுனனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் அப்படிங்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், இப்போ என் மனைவி அடுத்து கர்ப்பமாக இருக்கா, அடுத்த மாதம் பிரசவம், அது இன்னும் மறையக்கூடாது, அதை காப்பாற்றி தரணும் அப்படிங்கிறா. அப்போ அர்ஜுனன் சொல்கிறான்னா, அவ்வளவுதானே, நான் அந்த குழந்தையை காப்பாற்றி தரேன் அப்படிங்கிறான். அர்ஜுனனுக்கு தன் திறமையில் காப்பாற்றிடுவோங்கிற ரொம்ப நம்பிக்கை. உடனே அவன் என்ன பண்ணான்? பிராமணனோட வீட்டுக்கு போய் மனைவி பிரசவதியால் துடிக்கிடுச்சு. குழந்தை வர்றதுக்கு முன்னாடி தன் வில்லாலேயே அம்பை வச்சு ஒரு பெரிய கூண்டே அமைச்சிட்டான். அங்கே காற்று கூட போக முடியாது, அந்த அளவுக்கு அவன் அமைச்சிட்டான். குழந்தை பிறந்தது. ஆனால் அடுத்த செகண்ட் குழந்தைய காணோம். அர்ஜுனோட சவாலை தோற்றுத்தோமே அவனுக்கு ரொம்ப வேதனை. அவன் தோத்தாச்சுன்னா அவனை என்ன பண்ணுவான்? அக்னி பிரவேசம் பண்ணுறேன்ருவான்.
உடனே அக்னி பிரவேசம் பண்ண தயாரானான். அப்போ கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனனை தடுத்துட்டு, என் கூட வா, நாம் 3 பேரும் போய் எல்லா குழந்தையும் மீட்டுன்னு வரலாம், வா மொத்தமாக இந்த 6 குழந்தையும் மீட்கலாம் அப்படின்னாராம். அத்தனை 3 பேரையும் அழிச்சுன்னு என்ன பண்ணார், தன் தேரில் பகவான் போனார். யார் தேரோட்டி? தாருகன். அவன் தேரோட்டின்னு வந்தான். நேராக வைகுண்டம் போனான். வைகுண்டத்துக்கு வெளியிலேயே இவளை இருக்க வச்சுட்டு உள்ளே போனால் மகாலட்சுமி, பூதேவி, ஸ்ரீதேவிட்ட மடியில் 6 குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்குது. உடனே கிருஷ்ணர் கேட்டாராம், ஏன் இதை மாதிரி குழந்தைய கொண்டு நீங்கள் வச்சுன்னு இருக்க அப்படின்னு. அப்போ லக்ஷ்மி சொன்னாராம், மனிதர்களை உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு. ஆனால் பெருமாள் என்னது, திருமேனி சுத்த சத்துவமயமானது இல்லையா, பஞ்ச உபனிஷத்துக்களால் ஆனதாச்சே. அப்பேற்பட்ட அப்ராகிருத திருமேனியோட உன்னை தரிசிக்க நாங்கள் ஆசைப்பட்டோம். இப்போ நீ அவதாரம் எடுத்திருக்க, இங்கே இருக்கும்போது பரவாசுதேவனாக இருப்ப, இப்போ அங்கே அவதாரம் எடுத்திருக்கே இல்லையா, உன்னை அப்ராகிருத திருமேனி நாங்கள் தரிசிக்க வேண்டாமா, அதனால் நீங்கள் வரணுங்கிறதுக்காக நான் அப்படி செஞ்சோம் அப்படின்னாலாம். சொன்னோடனே அந்த குழந்தையில எடுத்துன்னு அந்தனட்டை கொடுத்துட்டா. அப்புறம் அவளால் துவாரகைக்கு திரும்பிட்டா. ஆழ்வார் கூட தம் திருவாய்மொழியில் சொல்கிறாரே, இடரின்றியே ஒரு நாளொரு பொழுதில் எல்லா உலகும் கழிய படற்புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடனேரத்தின் தின்தேர் கடவி சுடரொளியாய் நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலொடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயரிலனே. நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம் பிறப்பு எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனால் பகவான் திருமேனி எப்படி தெரியுமா, திவ்ய மங்கள சுரூபமாக தானே அவதரிக்கிறார். அதனால் நம்ம ஸ்வயம்புஹு அப்படிங்கிற திருநாமம் பகவானுக்கு இதனால தான் வந்தது. நாமும் ஸ்வயம்பவே நமக்கு சொல்லிட்டு வந்தோமானா நமக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம். பகவான் நம்மளை எப்பவும் காப்பாற்றுவார். அதான் அந்த திருநாமத்தோட அர்த்தம்.